திருவண்ணாமலையில் ஒரு சம்பவம் நடந்தது பார்த்தீங்களா? திருவண்ணாமலையில் நம்ம எத்தனை முறை சொன்னாலும் சரி, எவ்வளோ பேசினாலும் சரி, தனி மனித ஒழுக்கம் வேணும், தனி மனித ஒழுக்கம் வேணும். அப்போ தான் எந்த முதலமைச்சர் யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தாலும் காப்பாற்ற முடியாது, சித்தப்பு எடப்பாடி வந்தாலும் காப்பாற்ற முடியாது, நம்ம அண்ணன் விஜய் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். தனியாக போகக்கூடாது. தனியாக ஒரு 2 பெண் பிள்ளைகள் நான் வீட்டில் பொய்யை சொல்லிவிட்டு ஒரு லவ்வர் அவனை ஆண் துணையோட ஒருத்தன் கூட நீங்கள் போகிறீங்க. போயிட்டு அங்கே மலை சுத்தரன்ற பேரில் நீங்கள் போய் தனியாக போய் ஒரு சந்து பொந்துக்குள்ளே பேசுகிறீங்க. இதை பார்த்துனே இருக்கிறான். பார்த்துனே வந்து பொறுக்கி நாதாரி தரதலை பசங்க வரான். வந்து அந்த பெண்ணை அந்த 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 ஆண் துணை அந்த நண்பரை அவனை கைகளை அவன் தட்டி அவுத்து கைகளை கட்டுறான். கட்டி போட்டுட்டு அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்துகிறான். படுத்தி எல்லாமே சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிக்கின்னு கேமரா எடுக்கிறான். கேமரா எடுத்து மறுநாள் அதை பிளாக்மெயில் பண்ணுறான். எங்களுக்கு 50,000 பணம் வேணும், இல்லைன்னா நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு மிரட்டி அவங்ககிட்ட காசு வாங்குறது. இதே தான் ஒரு தொழிலாக அவனுங்க செஞ்சுன்னு இருக்கானுங்க. பூராமே கஞ்சா அடிக்கிறவன். சில பேர் என்ன சொல்லுவான், சிவபெருமானே கஞ்சா அடிக்கிறேன். இவனு பார்த்தான்ல சிவபெருமான் கஞ்சா அடிச்சுத ஏதோ ஒன்று வாயில் வந்ததை சொல்லுவானுங்க. பரதேசி பசங்க, இந்த மாதிரியான ஜாடு மாடு பாடுகா பசங்க இந்த பெண் பிள்ளைங்க வாழ்க்கையை சீரழிக்கிறான். நிறையா இது ஒரு 25 பெண்களோட வீடியோ வச்சுருக்காங்க. அவனு எல்லாமே இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. காவல் ஆய்வாளர் அவர் ராஜா, அவர் பேர் எனக்கு சரியாக வரல, நாளைக்கு சொல்கிறேன். அவர் உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. 9 பேர் கைது பண்ணிட்டாங்க. இன்னும் அதுக்கு தலைவன்லாம் ஒருத்தர் இருக்கிறானா. அதுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு அவங்களுக்கு எல்லாமே குண்டர் சட்டை போட்டு அவங்க எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி தான் கடுமையான தண்டனை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்கள் தடுக்கப்படும். கடுமையான தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். இவங்களாம் உடனடியாக தூக்கில் போட்டுடணும். இவங்களாம் வாழறதுக்கே தகுதி இல்லாதவன். இந்த பெண் பிள்ளைங்க வாழ்க்கையை சீரழிக்கிறான். நீங்களும் ஒழுக்கமாக இருங்க. இந்த மாதிரி தனியாக போகாதீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பேர், இப்போ 5 பேர் சேர்ந்து போங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க கும்பலாக போங்க. தனியாக எங்கேயும் போகாதீங்க, பாதுகாப்பாக போங்க. இதை நான் பல முறை சொல்லிட்டேன். நீங்கள் பாதுகாப்பாக இல்லாமல் தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நிறையா நடக்கும். எல்லாம் நடந்து முடிஞ்சவொடனே என்ன பண்ண முடியும்? அப்புறம் வாயில் வயிற்றில் அடிச்சு கட்டுத்தான். போச்சே போனது திரும்பி வருமா? உங்கள் வாழ்க்கை தான் கெட்டு போகும். அவனுக்கு ஒன்றும் இல்லை, உங்களை ஏமாற்றி பணம் பறித்து உங்களை அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி செய்கிற நாதாரி புறம்போக்குங்களும் என்ன பண்ணுறது? அவனுங்களை இன்னும் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கணும்னா கடுமையான தண்டனை கொண்டு வரணும்.